ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறேன். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விரதம் விடுவாங்க எங்கள் தாத்தா பாட்டிக்கு. அது மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங்கே எங்கள் தாத்தா பாட்டிக்கு விரதம் விடுறதுக்காக எங்கள் டேடி வந்துட்டார். நல்லா குளிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்தியில் இறங்கிட்டார். தாத்தா பாட்டிக்கு தேவையானது எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் உட்காந்து வேண்டிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே வேண்டி முடிச்சுட்டு சூடம் பற்றி வழக்கம் போல் தான் எல்லார் வீட்லேயும் காட்டுறது தான். அந்த மாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி பண்ணணும்ல, அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பண்ணுவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் தாங்க செம்ம சாப்பாடு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இந்த விரத சாப்பாடுலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்களும் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இத்தனை நாள் பண்ணுறத விட பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. உங்களுக்கு எப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் நாங்கள் சாமியும் கும்பிட்டாரு. நாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியாக ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்களும் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருந்தோம். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை கிளம்புறோங்க. ஏக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஊருக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி ஆல்ரெடி உட்காந்துருந்தோம். இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கிளம்புற மாதிரி இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் டேடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். சரின்ட்டு அவர் சாப்பிட்டுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டார். நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு உட்காந்தாச்சு. தட்டில் பார்த்திங்கன்னா சோத்தை போடாமல் இலையில போட்டு கொடுத்தாங்க. சரின்ட்டு இலையிலனா செம்ம சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா வாழைக்காய் கூட்டு, அப்பளம், ரசம், மோர்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. சேரன்னைக்கு ஒரு புடிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா மனசார சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானே 2 ரவுண்டு சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நல்லா அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் மம்மிக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மதுரைக்கு தான் போகிறோம். எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வராங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளம்பிட்டோம். நானும் என்னோடய தம்பியும் மட்டும்தான் போகிறோம். ஆல்ரெடி சித்தி பசங்க எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு டாட்டா சொல்லிவிட்டு எப்படியும் திரும்பி தான் வரப்போகிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு டாட்டாவை சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். போனதும் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் உட்காந்துருந்தோம். பஸ்லேருந்து வியூ பார்க்க தாறுமாறு தக்காளி சோறாக தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வெயில் பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறு தான். உண்மையாகவே மண்டையை பொழந்துருச்சு. அந்த அளவுக்கு வெயில் பார்த்திங்கன்னா சும்மா சுல்லுன்னு அடிச்சிச்சு. ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருந்தேங்க. ஜன்னலை பூட்டிகிட்டு தான் உட்காந்துருந்தேன். அந்தளவுக்கு வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கலாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்துவிட்டோம். திருமங்கலத்தில் பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாங்க. சரின்ட்டு திருமங்கலத்தில் பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்குமே பஸ்ஸு கிடச்சிருச்சுங்க. அதனால தான் அப்படியே ஏறிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து போகவும் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது, நம்ம திருமங்கலத்தில் இறங்குற மாதிரி. ஆனால் டயத்துக்கு தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கிருஷ்ணங்கோயில் தான் வந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே எப்போயுமே அடிக்கடி மதுரை பஸ் அடிச்சுட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கிருஷ்ணங்கோயிலுக்கு கிருஷ்ணங்கோயிலில் கரெக்டாக இறங்குனதுமே பஸ் வந்துருச்சுங்க. சரின்ட்டு அப்படியே ஏறியாச்சு. ஏறிட்டு பார்த்திங்கன்னா நானும் போய் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. முன்னாடி வியூ மட்டும் பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ரோடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த சைடு போகிற ரோடையும் நான் பார்த்திங்கன்னா அதை தான் வேடி பார்த்துட்டு போனேன். உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த வெயிலுக்கும் அந்த மேகமூட்டத்துக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பஸ்ஸில் முன்னாடி சீட்டில் வேறு உட்காந்துருந்தோமா, அவ்வளோ சீட் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு, ஹவுஸ்ஃபுல் மாதிரி. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்களும் போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இயற்கையை ரசிச்சுட்டு தான் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் என்னோடய தம்பியும் தான் போகிறதுனால நான் பார்த்திங்கன்னா இங்கே திருமங்கலத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பெரியார் பஸ்ஸை பிடிச்சி போனோம். திருமங்கலத்தில் பஸ்ஸு கிடைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமே. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் பெரியாருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துலேயே நம்ம இடம் பிடிச்சி உட்காரோம் பார்த்திங்களா, அதுதான் நம்ம திறமை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே தாங்க போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சீரியஸாகவே எங்களுக்கே வெறுப்பாயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து இந்த வியூவை பார்த்திங்கன்னா அழகாக பார்த்துட்டு இருந்தேன். மனசுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறத விட வீட்டை விட்டு வெளியில் எங்கேயாவது சுற்றி பார்க்குறது, இல்லைன்னா வேறு எங்கேயாவது ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் எங்களுக்குமேவும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் இறக்கி விட்டாங்க. வெயில் மண்டையை சுல்லுன்னு பொழந்துச்சுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதையும் தாங்கிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் தான் நின்றுட்டு இருந்தோம். இங்கே இருக்க எல்லா மக்களும் பெரியார் பஸ்ஸுக்கு தான் நிற்கிறாங்க. பெரியார் பஸ் வந்ததும் போதுங்க
நான் கூட சரி கொஞ்சம் தான் இருக்காங்க அப்படின்ட்டு நினச்சேன். இங்கே பஸ்ஸு ஏறும்போது தாங்க பார்க்கேன், எங்கிட்டு இருந்தோ ஓடியாந்து ஃபுல்லாக ஏறிட்டாங்க. நிற்க கூட இடம் இல்லாத அளவு ஏறிட்டாங்க. நல்ல வேளை நாங்கள் முன்னாடி ஏறினதுனால நானும் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா ஒரு சீட் பிடிச்சி உட்காந்துட்டோம். அதனால் எங்களுக்கு ஒரு இதுவும் தெரியல. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுட்டே இருந்தாங்க. இவ்வளோ பேர் எங்கடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே ஜன்னல் சீட் பக்கத்தில் தான் இடம் கிடச்சிச்சா, அதுலேயும் உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கிட்ட வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பெரியாரும் வந்துருச்சு. நல்ல வேளை இறக்கி விட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உருட்டுன்னு அப்படி அவ்வளோ ஸ்லோவாக உருட்டிகிட்டே இருந்தாருங்க. எங்களுக்கு அப்படியே வெறியாயிடுச்சு. நாங்கள் கிளம்புனது என்னமோ 3 மணிக்கு, ஆனால் வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மதுரை வரவே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ட்ராவலுங்க. எப்பயுமே இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப உருட்டிட்டார். மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எல்லாருமே மீட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு நம்ம கடைக்கு போகிறோம் ஈவினிங் டயத்தில். அப்படியே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே நான் காட்டுறேன். வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் கொஞ்சம் மேக்கப்ஸ்லாம் போட்டு மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். போயிட்டு என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் நைட் இதுலலாம் பார்த்திங்கன்னா பார்த்து பத்திரமா தாங்க போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா செம டிராஃபிக்காக இருக்கும். நம்ம நடந்து போகிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டே தான் நடந்து போனோம். ஏன்னா ஃபுல்லாக பாருங்களேன், பைக்கு காரு அது இதுன்னு இங்கிட்டு வந்துச்சு. ஆனால் உண்மையாகவே இந்த சைடெலாம் பைக் ஓட்டுறவங்களுக்கு சல்யூட் தாங்க அடிக்கணும். எப்படி தான் ஓட்டுறாங்களோ, இவ்வளோ டிராஃபிக் இவ்வளோ கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இதில் ஓட்டுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா. அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா கடையாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா சொந்த கதை, சோக கதை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபன்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பேசிகிட்டே தான் போனோம். சிரிப்பாக இருந்துச்சுங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் போவோம். அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா கடையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான். பாருங்களேன், இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான் போயிட்டுருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கொலுசு, தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் இருந்ததில் 2த்தில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். அடுத்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்லேயே வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமோகமான கூட்டமாக இருக்குது. ஏன்னா தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் எக்குத்தப்பாக தான் இருந்துச்சு. அந்த மதுரை சைடேவும் டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. நம்ம நடக்கிற பாதையிலலாம் பைக் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஸ்கூட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்ம போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஜிஆர்டிக்கிட்ட வந்தாச்சு. வந்துட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜிஆர்டிக்கு வர்றது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்தது கிடையாது. எங்கள் மம்மி தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜிஆர்டி வந்ததில் நாங்கள் எப்போயுமே லலிதாவில் தான் எடுப்போம். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா வெள்ளி நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளி பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே எப்படி கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். கூட்டமாக இருந்துச்சுங்க, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணேன், நம்ம போகிறது அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்மளாட்டிக்கு போக வேண்டியதான். நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தாங்க இருந்துச்சு. நல்லா கடலை போட்டுக்கிட்டே போகும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், மதுரை சைட்லாம் வந்தோன்னு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஒரு நாள் முழுக்க நல்லா சுற்றி அடிச்சுட்டு நல்லா தேவையான திங்ஸு வாங்கி சாப்பிட்றதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வருவோம். ஃபுல்லாக அந்த நாளை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமல் நாங்கள் வரவே மாட்டோம். அந்தளவுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஆர்டிக்குள்ளே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கு கடமை உணர்ச்சி தாங்க முடியலைங்க. சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். எப்போயாவது வீடியோ எடுறான்னு சொன்னால் கூட எடுக்க மாட்டான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளையே சுற்றி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா போனதும் கொலுசு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எந்த கொலுசு நல்லா சூட் ஆகுது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கூட விற்கிறாங்க போல். அதனால் பார்த்திங்கன்னா செம்மத்துக்கிடுமுடாக இருந்துச்சு. ஒரு கொலுசே பார்த்திங்கன்னா 5 கிட்ட போட்டிருந்தாங்க ஒவ்வொரு கொலுசெல்லாம். இத்தனைக்கு சிம்பிளான கொலுசே அவ்வளோ ரேட்டு போட்டிருந்தாங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துகிட்டு போனது பார்த்திங்கன்னா 2க்கு மேலே தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் வந்துவிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் இந்த குட்டி கடைலாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே தான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான்
சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய திங்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் தீபாவளி சமயம் வேறையா, நல்லா புதுசாக நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க. இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கலாம், அந்த சைடு தான் வந்தோம். மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கும் ஒரு தரிசனத்தை போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டாக போனோம் அப்படின்றதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா இதிலே டைம் ஓடிடுச்சு. அதுவும் இல்லாமல் கடையும் பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. நாங்கள் போன டைமாக என்னென்னு தெரிலங்க. ஏன்னா ஜிஆர்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, செம்ம கூட்டங்க. அதனால் பார்த்திங்கன்னா அங்கேயே பாதி டைம் ஓடிடுச்சு. நாங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்தோமா, அதுலேயும் பாதி டைம் ஓடிடுச்சு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளனே போயிருந்துருக்கலாம், நிறைய திங்ஸ் கூட வாங்கியிருந்துருக்கலாம். ஏன்னா நாங்கள் போகிற சமயம் ஃபுல்லாக கடை வேறு சாத்திட்டாங்க. கொஞ்சம் கடை தான் வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இதில் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம். எங்கள் சித்தி பசங்களுக்கு இந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறையா வாங்கினோம். அது என்னென்னா உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட பாருங்களேன், எப்பயுமே பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. அப்புறம் லைட்லாம் போட்டு பக்காவாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வியூவை அப்படியே பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனோம் போனோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, இது சாப்பிட்றதுன்னு பாதி டயத்தை ஓட்டி விட்டோம். நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரிலாம் நமக்கு சாப்பிட்றது தானங்க பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்தோம். நாங்கள் செம்மையாக இருந்துச்சு. நிறைய பொருட்கள் பார்த்தோம், நிறையா விஷயங்களை பார்த்தோம். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். கூட்டத்தை பாருங்களேன், இன்னும் குறையவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியை தான் கலாச்சி உருண்டுக்கிட்டே வந்தோம். நாங்கள் அவன் ஒரு தம்ஸ்அப் வச்சுருந்தானா, அதை வச்சே நாங்கள் அவனை ஓட்டிகிட்டே வந்தாங்க. அப்படியே அந்த டைம் பார்த்திங்கன்னா அதில் நல்லா ஓடிச்சு. நல்லா கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. சூப்பராக போச்சுங்க நல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த செருப்பு இந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த குட்டி ப்ராடக்ட் தாங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் ஷாப்பிங் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பையை தேத்திட்டோம். அந்தளவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டோம். என்னால் வீடியோ தாங்க எடுக்கவே முடியலை. கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கவும் அப்படியே கொஞ்சம் ஆர்வமாயிட்டோம். ஷாப்பிங் பண்ணுறதுல உள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங்கை தூக்கிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு பேக் கையில் வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டு ஒரு உறக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டே தான் போனோம். ஏன்னா வந்ததுமே நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் வேலை. போகும்போது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணோம். இந்த செப்பல்ஸ்னால் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு தான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டு வடைன்னு சொல்லுவாங்க, தட்டு வடை, கீரை வடை இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கீரை வடை வாங்கியிருந்தோம். இது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்பயுமே இங்கே வந்தால் இந்த இது தாங்க வாங்குவோம். வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக போச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் அமைஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.